ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். ஸோ நேற்று நம்ம இதோட ஃபஸ்ட் பார்ட் பார்த்தோம். இது ஒரு கொஷின் பேப்பரோட ஆன்சர் கீ, அதோட செகண்ட் பார்ட்டு. ஸோ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு எக்ஸாமே வந்து நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு கொஷின் பேட்டர்ன் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி நிறையா கொஷின் பேப்பர் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த கொஷின் பேட்டர்ன் எப்படி இருக்குது, என்ன டைப் ஆஃப் கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்க அப்படின்னு தெரியும். அப்போ தான் நீங்கள் ஒரு ஐடியாவுக்கு வந்து படிக்க முடியும். அதனால் நிறையா கொஷின் பேப்பர் பாருங்கள். ஸோ இந்த கொஷின் பேப்பரோட செகண்ட் பார்ட்டு ஆன்சர் கீயை பார்க்கலாம். 51 CARE began its operation in India in right answer is C 1950 1950. Then 52வது கொஷின் unintentional tort. ஸோ unintentional tort வந்து என்ன, unintentional tort all except, ஸோ எது வந்து கிடையாது, நெக்லிஜென்ஸா, லையபிலிட்டியா, டிஃபமேஷனா, டேமேஜா. ஸோ ரைட் ஆன்சர் இஸ் சி, டிஃபேமேஷன். தென் கொஸ்டின் நம்பர் 53. ஸோ மற்றது எல்லாமே அன்இன்டென்ஷனல் டாட்ஸில் வரும், டேமேஜ், லையபிலிட்டி, நெக்லிஜென்ஸ் எல்லாம். ஸோ இந்த டிஃபேமேஷன் மட்டும் இன்டென்ஷனல் டாட்ஸில் வரும். தென் கொஸ்டின் நம்பர் 53, AUGER is required in construction of, right answer is D, Borgolletin. So Borgolletinல AUGER is required in the construction of, right answer is C, D, Borgolletin. Sorry. Question number 54, the first referral unit of PHC. So PHC ஓட first referral unit எதுனா, right answer is C, Community Health Center, CHC. Then 55, ORS containing all except. ஸோ ORS வந்து WHO ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கப்படி ஓரல் ரீஹைட்ரேஷன் அந்த சொல்யூஷனில் எதெல்லாம் இருக்கும், எது இருக்காது. சோடியம் குளோரைட், கால்சியம் லாக்டேட், பைகார்பனேட், குளுக்கோஸ். ஸோ ரைட் ஆன்சர் வந்து கால்சியம் லாக்டேட் இருக்காது. ஸோ மற்றதெல்லாம் பைகார்பனேட் இருக்கும், குளுக்கோஸ் இருக்கும், சோடியம் இருக்கும், பொட்டாசியம் இருக்கும், கால்சியம் லாக்டேட் இருக்காது. கொஷின் நம்பர் 56, தி ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் FAO. FAOட எக்ஸ்பேன்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதெல்லாம் தெரியாமல் இருந்ததுன்னா கொஷினில் நம்ம வந்து விட்டு வந்துடுவோம். ஸோ அதனால் தி ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் FAO இஸ், ரைட் ஆன்சர் இஸ் B, ரோம். ஸோ ரோம் தான் வந்து FAOட ஹெட் குவார்ட்டர்ஸ். தென் கொஸ்டின் நம்பர் 57, the following one is the trace elements of the mineral. So trace elements of mineral is, right answer is C, iodine. calcium கிடையாது, phosphorus கிடையாது, sodium கிடையாது, iodine தான் trace elements. Then question number 58, the freshness of the eggs may be tested by. So egg வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு எப்படி டெஸ்ட் பண்ண முடியும்? ரைட் ஆன்சர் இஸ் C 1 and 2. எதெல்லாம்னா candling, then floating in the saline water. ஸோ இதுதான் வந்து ஃப்ரெஷ்னஸ் ஆஃப் த வாட்டர், எக்கை வந்து டெஸ்ட் பண்ணுறது. தென் கொஸ்டின் நம்பர் 59, தி போர்கோலெட்டின் இஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா, ஆப்ஷன் ஏ 1930, 1930 அந்த பீரியடில். ஸோ கொஸ்டின் நம்பர் 60, இன் தி ஹார்ட் டிக்ஸ் தி டார்சம் ஆஃப் இட்ஸ் பாடி இஸ் கவர்டு பை த heart shield is called, right answer is A, scutum. Then question number 61, the instrument used for the measuring humidity. So humidity, coolingness of water, so air, இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஹியூமிடிட்டியை மெயின்டைன் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் வந்து, ரைட் ஆன்சர் இஸ் C, ட்ரை அண்ட் வெட் பல்ப் ஹைக்ரோமீட்டர். ஸோ ஹைக்ரோமீட்டர் தான் வந்து ஹியூமிடிட்டியை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. தென் கொஸ்டின் நம்பர் 62, 3 grams ஆஃப் ஃபேட் கிவ்ஸ். ஸோ 3 grams ஆஃப் ஃபேட் வந்து எத்தனை கலோரிஸை கொடுக்குது? ரைட் ஆன்சர் இஸ் D, 27. ஸோ ஃபேட்டு, கார்போஹைட்ரேட்டு, சுகரு இதெல்லாம் வந்து 1 gram எத்தனை கலோரிஸை வந்து எத்தனை கலோரிஸை கொடுக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் எத்தனை கலோரிஸ், 1 gram ஆஃப் ஃபேட்டு, 1 gram ஆஃப் கார்போஹைட்ரேட், 1 gram ஆஃப் ப்ரோட்டீன், இதெல்லாம் வந்து எத்தனை கலோரிஸை கொடுக்கும் அப்படின்னு, சுகர், குளுக்கோஸ் இதெல்லாம் வந்து எத்தனை கலோரிஸ் கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா உங்களை நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ப்ரோட்டீன் கிடையாது, சுகர்.
Then question number 63, the process of enabling people to increase control over and to improve health is known as, right answer is C, health promotion. The process of enabling people to increase control over and to improve the health is called health promotion. Question number 64, illicit drug trafficking is enwinged with the, right answer is D, street children. ஸோ இந்த கொஷினை நமக்கு புரியல, கூகுள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா ஓகே, தெரியாதவங்க வந்து கண்டிப்பாக இது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. கொஷின் நம்பர் 65, WHO defines blindness as a visual acuity of less than, ஸோ எவ்வளவுக்கு கீழே இருந்தால் வந்து விஷுவல் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லுவாங்கன்னா, ரைட் ஆன்சர் இஸ் ஏ, 3/60. ஸோ ரைட் ஆன்சர் இஸ் ஏ, 3/60. கொஷின் நம்பர் 16, பால்வாடி நியூட்ரிஷன் ப்ரோக்ராம் வாஸ் ஸ்டார்டட். பால்வாடி நியூட்ரிஷன் ப்ரோக்ராம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? ஸோ இது வந்து ஜிகேலையும் கேட்கலாம், நம்ம நர்சிங் சப்ஜெக்ட்லையும் கேட்கலாம். ரைட் ஆன்சர் இஸ் பி, 1970. Then question number 67, the apparatus used to measure and regulate applying chlorine is correct dose is right answer is A, chloronome. Chloronome தான் the apparatus used to measure and regulate and applying chlorine is correct dose. Then question number 68, optimum level of fluoride in drinking water. ஸோ இது நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. is between, right answer is A, 0.5 to 0.8 mg per liter. Then question number 69, recommended light intensity in operation theatre. ஸோ ஆப்ரேஷன் தேட்டரில் recommended light intensity எவ்வளோன்னா, right answer is A, 75 foot candles. Then question number 70, vitamin E is termed as, ஸோ மேலே வந்து கொடுத்துருந்தாங்க, ஸோ இதில் வந்து டைரெக்டாக கொஷினே கேட்டாங்க. விட்டமின் இ இஸ் அதர்வைஸ் கால்டு, ரைட் ஆன்சர் இஸ் டோகோஃபரால். ஸோ இந்த தயமன், ரெட்டினால், பைரிடாக்சின் இதோட அதர் நேமை வந்து நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தென் கொஸ்டின் நம்பர் 71, தி இம்யூனோகுளோபுலின் கேன் கிராஸ் த ஹியூமன் பிளசண்டா. ஸோ எது வந்து கிராஸ் பண்ணும் அப்படின்னா, ரைட் ஆன்சர் இஸ் பி. இதுவும் நிறைய எக்ஸாம்பிள் கேட்டுக்கிறாங்க, ரிப்பீட்டட் கொஸ்டின், ஐஜிஜி. Then question number 72, the polio vaccine should be preserved. ஸோ எந்த டெம்பரேச்சரில் ப்ரிசர்வ் பண்ணணும்னா, ரைட் ஆன்சர் இஸ் பி, 2 to 8 degrees Celsius. Then question number 73, Mantoux tuberculin test was developed in, right answer is B, 1907, 1907. Then question number 74, in India the first case of AIDS was reported in the Tamil Nadu in ஆப்ஷன் பி, 1986, 1986 எய்ட்ஸ் கேஸ் வந்து தமிழ்நாட்டில் சென்னையில் வந்து ரிப்போர்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். தென் கொஸ்டின் நம்பர் 75, லாத்ரிசம் present in the human, it is referred as, right answer is C, ஜெனுவல்கம் தான் லாத்ரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் கொஸ்டின் நம்பர் 76, ஹெல்த் சர்வே அண்ட் பிளானிங் கமிட்டிஸ். ஸோ கமிட்டிலேருந்து 2-3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எல்லா கமிட்டியும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஹெல்த் சர்வே அண்ட் பிளானிங் கமிட்டியை வந்து ரைட் ஆன்சர் முதலியார் கமிட்டின்னு சொல்கிறோம். ஸோ ஹெல்த் பிளானிங் கமிட்டி, ஸோ ஹெல்த் சர்வே அண்ட் பிளானிங் கமிட்டி இதை வந்து முதலியார் கமிட்டின்னு சொல்கிறோம். ஸோ இந்த போர் கமிட்டி, சடா கமிட்டி, முகர்ஜி கமிட்டி, கர்தார் சிங் கமிட்டி, ஸோ இந்த மாதிரி நிறையா கமிட்டி இருக்குது. ஸோ ஒவ்வொரு கமிட்டிக்கும் ஒரு தீம் இருக்குது. ஸோ அது என்னன்னு தெரிஞ்சுன்னா நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும். தென் கொஸ்டின் நம்பர் 77, ட்ரொக்கோமா கண்ட்ரோல் ப்ரோக்ராம் வாஸ் மெர்ஜ்டு வித் நேஷ்னல் ப்ரோக்ராம் ஃபார் கண்ட்ரோல் பிளைண்ட்னஸ் இன் எந்த வருஷத்துலன்னா, ரைட் ஆன்சர் இஸ் சி, 1976. தென் கொஸ்டின் நம்பர் 78, ட்ரைனஸ் ஆஃப் த ஐ இஸ் நோன் அஸ், அதை வந்து என்ன சொல்கிறோன்னா, ரைட் ஆன்சர் இஸ் ஏ, சிராப்தால்மியா. ஸோ பயோட்டாட் ஸ்பாட்ஸ் கிடையாது, கெரட்டோமெலசியா கிடையாது, நைட் பிளைண்ட்னஸ் கிடையாது. இது எல்லாத்துக்கும் வந்து டிஃபிஷியன்சினால் வரும். ஸோ இப்படி இந்த கண்டிஷன்னா என்ன, அது எதோட டிஃபிஷியன்சினால் வருதுன்னு நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தென் கொஸ்டின் நம்பர் 79, மில்க் இஸ் அ குட் சோர்ஸ் ஆஃப் ஆல் விட்டமின்ஸ் எக்ஸப்ட். ஸோ மில்க் வந்து எல்லா விட்டமின் இருக்குது, எது இல்லை, ரைட் ஆன்சர் இஸ் பி, விட்டமின் சி கிடையாது. ஏஇடி எல்லாம் இருக்குது, பி சி கிடையாது. ஸோ கொஸ்டின் நம்பர் 80, மஸ்கிட்டோ மே ஃப்ளை அப் டு, ரைட் ஆன்சர் இஸ் பி, 3 miles. ஸோ 3 miles வரைக்கும் அது வந்து ஃப்ளை பண்ணும். தென் கொஸ்டின் நம்பர் 81, தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹேஸ் அனௌன்ஸ்டு நேஷனல் ஹெல்த் பாலிசி இன் த இயர் ஆஃப், நேஷ்னல் ஹெல்த் பாலிசி NHP அதை வந்து
அனௌன்ஸ் பண்ணது எந்த வருஷத்துலன்னா ஆப்ஷன் டி 1982. கொஷின் நம்பர் 82, தி மேஜர் காஸ் ஆஃப் MMR இன் இந்தியா. ஸோ MMR வர்றதுக்கு மேஜர் காஸ் வந்து ஹெமரேஜ். மெட்டர்னல் மொர்டாலிட்டி ரேட், இது வந்து மீசல்ஸ் மம்ஸ் ரூபல்லா கிடையாது, மெட்டர்னல் மெட்டாலிட்டி ரேட். ஸோ இதை வந்து நம்மளே MMR மீசல்ஸ் மம்ஸ் ரூபல்லான்னு நினச்சோம். Then question number 83, the mosquito which transmits yellow fever is yellow fever transmit பண்ணுறது வந்து Aedes aegypti. ஸோ இதுதான் டெங்கு ஃபீவரையும் வந்து transmit பண்ணுது. Then question number 84, Barbie it is also called, right answer is B, roasting. ஸோ இந்த பார்பிக்யூவை வந்து நம்ம வந்து ரோஸ்டிங் அப்படின்னு சொல்கிறோம். Then question number 85, chick test can be done in the case of B, diphtheria. Question number 86, the best method of refuse disposal is dispose பண்ணுறதுக்கு பெஸ்ட் மெத்தட் வந்து ரைட் ஆன்சர் இஸ் ஏ, burning பண்ணுறது தான் தி பெஸ்ட் மெத்தட். தென் கொஸ்டின் நம்பர் 87, croup can be seen in the case of, எதில் வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் ஆகும்னா ரைட் ஆன்சர் இஸ் பி, acute respiratory infection. இதில் தான் வந்து குரூப் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஊஃபிங் காஃப்லையும் ப்ரெசென்ட் ஆகும்னு நினைக்கிறேன், பட் இவங்க ரைட் ஆன்சர் வந்து பின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். ஊஃபிங் காஃப் acute respiratory infection தான். தென் கொஸ்டின் நம்பர் 88, ரெக்கமெண்டட் நாய்ஸ் லெவல். ஸோ இதையும் ரொம்ப நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ரெக்கமெண்டட் நாய்ஸ் லெவல், ரெக்கமெண்டட் லைட் ரேடியேஷன், ஸோ இந்த லைட் பொல்யூஷன், இதிலெல்லாம் வந்து நிறையா நாய்ஸ் பொல்யூஷன், ஸோ சவுண்ட் பொல்யூஷன், இதிலெல்லாம் வந்து நிறையா கொஷின்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஏ, 85 decibels. ஸோ கொஸ்டின் நம்பர் 89, இஃப் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர் இஸ் ப்ரொலாங்டு IV glucose இஸ் given to prevent, ஸோ ரைட் ஆன்சர் இஸ் சி, மெட்டர்னல் டிஸ்ட்ரெஸ். ஸோ IV குளுக்கோஸ் எதுக்காக கொடுக்காங்கன்னா மெட்டர்னல் டிஸ்ட்ரெஸ்ஸை வந்து, அதாவது அவங்களுக்கு எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணும், மெட்டர்னல் டிஸ்ட்ரெஸ்ஸை வந்து கம்மி பண்ணும். தென் கொஸ்டின் நம்பர் 90, டெலிவிஷன் அண்ட் சவுண்ட் ஃபிலிம்ஸ் ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப், ரைட் ஆன்சர் இஸ் சி, கம்பைன்டு ஆடியோ விஷுவல் எய்ட்ஸ். ஸோ கம்யூனிகேஷனில் ஆடியோ விஷுவல் எய்ட்ஸில் வந்து டெலிவிஷன் அண்ட் சவுண்ட் ஃபிலிம்ஸ் ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் கம்பைன்டு ஆடியோ விஷுவல் எய்ட்ஸ். தென் கொஸ்டின் நம்பர் 91, மல்டிபர்பஸ் ஒர்க்கர் ஸ்கீம் லான்ச்டு. ஸோ MPW. ஸோ அந்த ஸ்கீமை வந்து லான்ச் பண்ண வந்து ரைட் ஆன்சர் இஸ் சி, 1974. தென் கொஸ்டின் நம்பர் 92, ரேடியேஷன் சிக்னஸ் இஸ் அதர்வைஸ் known as, right answer is D, radiation poisoning. Then question number 93, Harpin's calipers is used to measure. So right answer is D, skin fold thickness வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த மெத்தடு தான் வந்து Harpin's calipers. Then question number 94, a brief description of an observed behavior and incident is known as, right answer is D, anecdotal record. Then question number 95, backbone of the public health nursing, இதுக்கு ரைட் ஆன்சர் வந்து சி, ஹோம் விசிட்டிங். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. தென் கொஸ்டின் நம்பர் 96, the aldehyde test Napier is a simple test widely used to the India diagnosis of, right answer is D, Kala-Azar. ஸோ இந்த Kala-Azar ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான் aldehyde test of the Napier is simple test widely used in the India. ஸோ இந்தியாவில் யூஸ் பண்ணுற, widely யூஸ் பண்ணுற அந்த மெத்தட். ஸோ Kala-Azarக்கு வந்து யூஸ் பண்ணுறோம். தென் கொஸ்டின் நம்பர் 97, what is the concept of vision 2020? ஸோ ரைட் ஆன்சர் இஸ் D, right to sight. ஸோ விஷன் ரிலேட்டடாக அதோட கான்செப்ட் 2020 வந்தது வந்து ரைட் டு சைட். தென் கொஸ்டின் நம்பர் 98, மினிமம் நீட் ப்ரோக்ராம் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு இன், ரைட் ஆன்சர் இஸ் டி. ஸோ இந்த டிஏ பார்த்துங்க, 5 year பிளான், ஃபஸ்ட்டு 5 year பிளான். ஸோ இதுதான் மினிமம் நீட் ப்ரோக்ராம் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு. தென் கொஸ்டின் நம்பர் 99, the process of restriction of movement of person who comes in contact of diseased person is called as, right answer is D, quarantine. The process of restriction of the movement of the person who comes in the contact of diseased person is called, so இதை வந்து quarantine அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 100, vitamin A supplementation given the children from the 1 to 6 years should be every, right answer is D, 6 months. ஸோ ஒன்ஸ் வந்து 9 monthsக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க, எவ்ரி 6 months ஒன்ஸ் கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து
இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் கோல்டன் பாயிண்ட்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ ஒரு கொஷின் பேப்பரோட ஆன்சர் கீன்னு வச்சுக்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு பார்ட் பார்த்தோம், அதோட செகண்ட் பார்ட் இது. கொஷின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து இந்த விட்டமின் ஏ சப்ளிமெண்ட்ஸில் வந்து ஸ்டார்டிங்கில் எவ்வளோ யூனிட் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் எத்தனை யூனிட்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு 6 மந்த்ஸ்லேயும் இவ்வளோ கொடுக்கணும்னு இருக்குது. அது தெரிஞ்சாலும் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக இதில் இருக்குது. கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச்.